கேள்விப்பட்டிருக்கியா? நான் கேள்விப்படல. அவர் அலெக்ஸ் பாண்டியா எனக்கு யாருமே தெரியாது. அலெக்ஸ் பாண்டியன் நான் காது வச்சு பாரு, நான் சத்தம் ஹெல்மெட்டே எடுத்து போயிருப்பேன். அதில் காது வச்சு பாரு, ட்ரெயின் என்ன சத்தம் தலையில் ஏற்றிட்டு போயிடுவான். அதான் உனக்கு ஆசை. ஸோ ட்ரெயின் வந்து இன்னும் வரல. நீட்டுவா ட்ரெயினுக்கு கை நீட்டிகிட்டு இருக்கேன். ஸோ ட்ரெயின் ஏறியாச்சு. சரி 3 மணி நேரம் ஆகும் இன்னும் அங்கே மதுரை போகிறதுக்கு. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்ப்யூட்டர் கதையெல்லாம். நல்ல வேலை சார்ஜருக்கு இதெல்லாம் இருக்குது. யாரு அவரு? நம்ம ஊருக்காரன்னு நினச்சிட்டியாக்கு? நம்ம ஊருக்காரரு தான் அவரு. என்னடா பண்ணுற, ஃபோனை கீழே விட்றாடா. வணக்கம் டு பிரவி விலாக்ஸ். வந்து வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 2 பேர் தென்காசி வரைக்கும் நாங்கள் போயிட்டுருக்கோம் ட்ரெயினில். ஸோ ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை வரைக்கும், மதுரையிலேருந்து ட்ரெயின் இல்லை. ஸோ அங்கேருந்து வந்து பஸ்ஸில் தான் போவோம். நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, ஸோ நாங்கள் போன வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெய்னி டைம் அப்படிங்கிறனால செம்ம பியூட்டிஃபுல்லாக மிஸ்டியாக ஒரு மாதிரி க்ளவுடாக அந்த டைமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஈவினிங் 3:30க்கு தான் நாங்கள் கிளம்புனா. பட் ஆனால் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி ஆன மாதிரி அந்த கிளைமேட் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அந்த வீடியோ தான் இதெல்லாம் சைடில் போகும்போது எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் இடையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த செடியை வந்து மறைச்சிட்டே இருந்தது. அதுதான் சரி எடுக்க முடியல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லை தாண்டி போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல மிஸ்ட்டு மழை தூரிட்டு இருக்கு. அது வந்து நேரில் பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த இடமெல்லாம். அது அந்த ட்ரெயினில் போகிறதுக்கும் அந்த மழை பெய்யறதுக்கும் அந்த மிஸ்ட்டுக்கும் வார்த்தைகளே எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரு வழியாக பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மதுரை நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இந்த பக்கம் கிட்னிக்கு ஃபேமஸ் சாமியாக இருக்கலாம். நேராக போகிறோம், தூக்குறோம். சரி, அழகர் ஆற்றுல இருக்குமா அந்த ஆற்றுல தான் அழகர் இறங்குனாரு. அழகர் இறங்குவார் அந்த வருஷம். யார் அழகரு? அகோரியா? அகோரி இல்லைண்ணா, சாமி தான். கிளறியா? சாமி. ஆமாம், கிளறியா? சுகை இப்போ நம்ம மதுரை வந்துட்டோம். சரிங்களா, மதுரை வந்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் போயிருக்கோம். மதுரையில் நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் கப்படி ஓடிக்கலாம். அந்த பயம் இப்போ வந்துட்டாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. மதுரைக்கு வந்து ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை வந்திருக்கோம். மதுரை வந்துட்டு நம்ம மதுரையில் காலை வைக்க போகிறோம். இதெல்லாம் வச்சு ஜனவரி முத்துப்பாண்டி கோட்டையில் நம்ம காலை வைக்க போகிறோம். பண்ணுறோம் மலப்பாறை ஸ்டார்டிங் அடி பின்னு போடுவாங்களே அவ்வளோது. ஸோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்போசிட்லேயே வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாங்கள் இங்கே மாட்டுத்தாவணி போயிட்டு மாட்டுத்தாவணியிலேருந்து அங்கே தென்காசிக்கு பஸ் ஏறணும். இப்போ பஸ் போகுது பார்த்தீங்களா. ஸோ இது இங்கேருந்து மாட்டுத்தாவணி போகணும். மாட்டுத்தாவணியிலேருந்து தான் பஸ்ஸு. மாட்டுத்தாவணி வந்துட்டு என்ன அக்கா ஹோட்டல் மெஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு மெஸ்ஸில் சாப்பிட்டோம். ஓகே, ஓரளவுக்கு தான் இருந்தது, ரொம்ப சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென்காசிக்கு பஸ்ஸுக்கு வந்துட்டோம். ஆமாம், எந்த தொந்தரவும் இல்லாமல் பஸ் வந்துருச்சு போல். தென்காசி தலைவன் வந்துட்டான். ஓகே, ஸோ இப்போ வந்து மாட்டுத்தாவணி பஸ்ஸில் இருந்துட்டு இப்போ தான் தென்காசிக்கு பஸ்ஸே வந்திருக்கோம். நாங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் ஆச்சு வந்துட்டு பஸ்ஸு வந்துருச்சு தென்காசிக்கு. சரி, இதில் ஏறணும் அப்படின்னா ஒரு 5 மணி நேரமாவது குறைஞ்சது ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருக்குது, ரோடில் எப்படி இருக்குன்னு தெரியல தம்பி. அதனால் ஒரு 5 மணி நேரம் ஆகும். அதுக்கு அது மாதிரி போய்க்கோங்க அப்படின்ட்டு இருக்காங்க. பஸ் வந்துருச்சு, நாங்கள் ஏற போகிறோம். அப்படி அதாடி ஏவா. ஸோ ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்க தென்காசி பஸ் ஏறி ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சு. இன்னொரு 100 கிலோமீட்டர் 110 கிலோமீட்டர் காமிச்சிது. ஸோ ஆனால் கொடூரமாக இருக்கும். இப்போ தான் நாங்கள் போயிட்டுருக்கேன். அவன் வந்து நல்லா தூங்கிட்டான். முன்னாடி சீட்டில் தான் உட்காந்துருக்கான். முன்னாடி சீட்டில்
2 hours 2.5 மணி நேரத்தில் நாங்கள் அங்கே போய் ரீச் ஆயிடுவோம். ஒரு மணிக்குள்ளே ரீச் ஆயிடுவோம். ரீச் ஆகிட்டு அங்கே போயிட்டு நான் என்ன இருக்கிறது நான் வீடியோ பண்ணுறேன் கைஸ். இப்போ ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். அங்கே பாருங்கள். அடுத்த 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து பஸ்ஸை நிறுத்தி அவங்க கண்டக்டர் டிரைவர் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிறுத்தினாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த ஊர் பார்த்தீங்கன்னா அது என்ன ஹல்வாவா இல்லை பால்கோவாவுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆமாம். அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதோட எண்ணெய் காட்டுறதை விட பேக் கேமராலேருந்து காமிக்கிறோம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு இருக்குது. அதுக்கு மேலே சூப்பராக இருக்குது. அந்த சன்ரைஸுக்கும் அந்த இடத்த ஆறு இருக்கிறதுக்கு மாதிரி நான் பின்னாடி அந்த இதிலேருந்து காமிக்கிறோம் பாருங்களேன். அதுவும் இந்த வண்டி இருக்கிறதுக்கெல்லாம் செம்ம சூப்பராக இருக்குது. நான் காமிக்கிறேன் பாருங்கள். அடடா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபுல்லாக க்ரீனரி வேற மாதிரி. வண்டியோட சேர்த்து வச்சு பார்க்கலாமா? சார் நம்ம வண்டியோட லுக்குக்கும் அதுக்கும் சூப்பராக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது. இதை விட நான் அந்த பக்கம் இருக்கிறதே காமிக்கிறேன். பயங்கரமாக இருக்குது. இங்கே பாரு வேற மாதிரி. சோ அழகு சூப்பராக இருக்குடா. அந்த பக்கம் இருக்க மலையெல்லாம் வேற மாதிரி. குட் மார்னிங் தென்காசி. வேற மாதிரி. ஓகே கைஸ். ஸோ என்ன சொல்கிறது, ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் தென்காசி போயிட்டு வண்டியில் வந்துருந்துருப்போம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வீடியோவை எங்களால் எடுக்க முடியும். வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுக்க முடியல. அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துட்டு வெயில் தான் அடிச்சிட்டு இருந்தது. இங்கே வரதுக்கு அப்புறம் தான் உடுமலைப்பேட்டை வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சது. அங்கே இருந்துட்டு நாங்கள் அப்படியே ஃபன்னாக அப்படியே ஜாலியாக வண்டி ஓட்டிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டருங்க. அந்த ஸ்ப்ளெண்டர் பைக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 400 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்துட்டோம். 400 கிலோமீட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரு 1.5 மணி நேரம் மாற்றி ஒரு 60 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒருக்கா வந்துட்டு ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அவன் மாற்றி விட்ற மாதிரி இருந்தது. அங்கேருந்து வந்து உடுமலைப்பேட்டை வந்துட்டு சரியான மழை. நல்லா மாட்டிக்குவேன் அப்படின்னு நினச்சிருந்தேன். எங்கள் ஊர் வரும்போதெல்லாம் ரோட்டில் தண்ணி அடிச்சுட்டு வருது, வண்டியை அடிச்சுட்டு போயிடும் போல எனக்கு அந்த அளவுக்கு இருந்தது. எனக்கு ஹெல்மெட் இருந்ததுனால நான் நனைஞ்சாலும் பரவாயில்ல, எப்படி நைட்டு ஃபுல்லாக மழை பெய்ய போகுது, அதனால் நம்ம கிளம்பிடலாம் சொல்லிட்டு ஹெல்மெட் போட்டு நான் பாட்டு கிளம்பி வந்துட்டே இருந்தேன். ஸோ தம்பியை மட்டும் பார்த்தீங்கன்னா நான் அங்கே உடுமலைப்பேட்டிலேயே வந்துட்டு அங்கே பஸ் ஏற்றி விட்டுட்டேன். ஏன்னா அவனை வந்துட்டு எங்களோட நம்பி அனுப்புறதே பெரிய விஷயம். வந்து அவ்வளோ மலையில் வண்டி ஓட்டுனதே கிடையாது. வந்து ஓட்டும் போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த ஹெல்மெட் என்ன ஒரு இதுன்னா வைசர் வந்துட்டு என்னோட இந்த வைசரு இது ரெயின்போ வைசர் அப்படிங்கிறனால சரியாக லுக்கே கிடைக்கவே இல்லை. வியூ வந்துட்டு சரியாக கிடைக்கவே இல்லை. அது ஒன்று தான் கடுப்பாக இருந்தது. நனைஞ்சாலும் பரவாயில்ல ஆக்கேன்னு சொல்லிட்டு ஹெல்மெட் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நான் வந்துட்டு வண்டி ஓட்டிகிட்டே இருந்தேன். வந்துட்டு எக்ஸல் ஒரு வீடியோ பண்ணி நீங்கள் பின்னாடி வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் வெறும் எக்ஸல் சூப்பர்லேயே நான் ஓட்டிகிட்டு வந்துருப்பேன். ஏதோ ஒரு 40 போட்டு ஓட்டிகிட்டு வந்திருப்பேன். ஸோ அது வந்துட்டு பெரிய வண்டிகள்லாம் ரொம்ப ஒரு 400 கிலோமீட்டர்லாம் எனக்கு போர் அடிக்கும்ல. ஸோ அதனால் தம்பியை கூப்பிட்டு போயிருந்தேன். போயிட்டு வந்து சரியான சூப்பராக இருந்தது. ஹைவேல எடுத்து வந்தனால பஸ்ஸில் அதுக்கப்புறம் ட்ரெயினில் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஆச்சு. நாங்கள் பைக்கில் வந்தோம் அப்படிங்கிறனால அரௌண்ட் ஒரு 9 ஹவர்ஸ்லேயே வந்துட்டு நாங்கள் வந்துட்டோம். ஹைவேசி அந்த தேனி அந்த கொடைக்கானல் சைடில் அவ்வளோ அழகான இடங்க. அந்த மழை பெஞ்சதுக்கும் அதுக்கும் அவ்வளோ சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த குற்றாலமெல்லாம் நான் போய் உங்களுக்கு காமிக்கலாம்னு நினச்சேன். பட் ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே அப்ஃபார்மெட்லி அங்கே ஒருத்தவங்க சின்ன பையன் வந்துட்டு அங்கே குற்றாலத்தில் தண்ணி அதிகமாக போயிட்டு அங்கே இறந்து போயிருக்கனால உள்ளே விடமாட்டேன்ட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் எங்கேயுமே சுற்றி பார்க்கல. டேரெக்டாக வண்டி எடுத்து நாங்கள் வீட்டுக்கே வந்துட்டு சரி இன்னொரு நாள் போய் சுற்றி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிருக்கோம். ஸோ செகண்ட் ஹேண்ட்ஸ் பைக் வந்துட்டு சேல் பண்ணிருக்கோம். அதுக்காக நம்மளோட இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரவி மோட்டார்ஸ்னு சொல்லிட்டு நம்மளோட இன்ஸ்டா பேஜ் இருக்குது. அதையும் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வண்டி வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னாலும் மறக்காமல் சஜஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ வந்துட்டு நான் நிறைய கவரப் பண்ணுறேன். நல்ல ஒரு சூப்பரான வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ அது வந்துட்டு என் ஃபோனில் சார்ஜர் கம்மியிட்டனால சரியாக வீடியோ வந்துட்டு எடுக்கவும் முடியல. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வண்டியில் வந்து உங்களை வந்து பார்க்குறேன். வரட்டாமே ப்ரூ.